அன்பு தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று காலையிலே தமிழக மந்திரியுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாயாக மகளிர் சிறப்பு தொகையை அறிவித்திருக்கிறார். எண்ணற்ற பெண்கள் துள்ளி குதித்து மகிழ்ச்சியிலே தன்னுடைய அளவு கடந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதாவது தேர்தல் காலகட்டத்தில் இருப்பதால் இந்த 5000 வழங்கப்பட்டிருக்கிறது என்று சிலர் குறை கூறியிருந்தாலும் கூட தேர்தலுக்காக இது ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு அன்பளிப்பாக நினைத்தாலும் கூட எந்த வீட்டில் 5000 ரூபாயை கொடுத்த போது அவர்கள் இது நமது ஓட்டுக்காக கொடுத்தது என்று யாரும் சிந்திக்கவில்லை. 5000 கிடைத்த மகிழ்ச்சி மட்டுமே இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். சீமான் போன்ற எதிர்க்கட்சி தலைவர்களும் சீமான் போன்றவர்களும் இந்த ஏன் இலவசம் என்றெல்லாம் சொல்லுகிற போது ஒரு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையை கொண்டு எத்தனையோ கஷ்டப்படுகின்ற முதியவர்கள், கஷ்டப்படுகின்ற தன் கணவனை இணைந்தவர்கள், தன் வாழ்நாளிலே ஊனமுற்ற நிலையிலே எதிர்பாராத வேளையிலே ஒரு தோல்வியை சந்தித்த மனிதர்கள் குடும்பத்தில் ஊக்கத்தொகை எந்த அளவுக்கு ஒரு உதவித்தொகையாக இருந்ததோ அதுபோல் இந்த தை மாதத்தினுடைய 3000 ரூபாய் மிகவும் ஒரு பொங்கல் பரிசு ஒரு பொக்கிஷமாக இருந்தது. இந்த 5000 மிக சிறப்பான ஒரு வரவேற்பை பெறும். அதாவது இதை கொடுக்க முடியாமல் தடுக்கணும்னு சொல்லி பாரதிய ஜனதாவுடைய மத்திய அரசு ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறுக்காக ஏதாவது ஒரு தடை ஏற்படுத்துவது கொண்ட சூழ்நிலை அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதற்கு முன்னாடி முந்திக் கொண்டு 5000 அள்ளி கொடுத்து விட்டார். நான் ஒன்றை மட்டும் கேட்கின்றேன். கொடுப்பது தவறென்று நீங்கள் நினைத்தாலும் வாங்குவது தவறென்று நாங்கள் சொன்னாலும் இந்த மனம் என்பது இதுவரைக்கு எந்த தலைவருக்கு இல்லாமல் இருந்தது ஏன்? இன்றைக்கு தான் 1000 ரூபா ஊக்கத்தொகையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்க முடியாது சொன்னார். இன்றைக்கி அதை நிறைவேற்றி காட்டியிருக்கார். இன்றைக்கி பொங்கலுக்கு 3000, இப்போ 5000 தேர்தலுக்காகவே கொடுக்கப்படட்டும். இதுவரைக்கும் அந்த அளவுக்கு யாரும் செய்யலை. நீங்கள் செய்தவரை குறை சொல்லாதீர்கள், செய்ததை ஒருபோதும் குறை சொல்லாதீர்கள். அதற்கு முழுமையான வழியை தேடுங்கள். நீங்கள் அந்த இதற்கு நிறைவான ஒரு வழியாக நில்லுங்கள். ஏழை எளிய மக்களுக்கு எது கொடுத்தாலும் அது தவறல்ல என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி கோடிக்கணக்கில் பணங்களை வச்சுட்டு எப்படி செலவு செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறான். ஆனால் அன்றாட செலவுக்கு பணம் இல்லாமல் தவிப்பு மனிதருக்கு 500லேருந்து 5000 கொடுத்தாலும் அது தவறல்ல. அரசியல்வாதிகள் கோடிக்கணக்கில் எத்தனை இடத்துல இடம் கிடக்கு. ஒரு சாதாரண திராவிட கழகத்தை திமுக நடத்துவங்கன்னு சொல்கிறேன். யாராக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண பதவியில் இருக்க கோடிக்கணக்கில் அடிச்சுட்டு போயிடுறான். ஆனால் ஒரு ஓட்டு போட்ட மகளுக்கு என்ன கிடைச்சிது? இந்த பணமாவது கிடைக்கட்டும்னு நினைங்க. இதை ஒரு குறை சொல்லாதீங்க. இந்த பணம் எந்த அரசு இலவசமாக கொடுத்தாலும் குறை சொல்லாது. ஏன்னா ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிற பணத்தை நீ குறை சொல்லாது. எத்தனை பேர் கொள்ளையடிச்சு போனால் அதை குறை சொல்லு, அதை போய் பேசு, அதை நிறுத்து.